வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் பொடி மாஸ் செய்யலாங்க. பொரியல் மாதிரி இருக்கும். அதை சாதத்திலே போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரச சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். பீக்கங்காய் நல்லா தோல் சீவிட்டு, தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தோலை சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குங்க, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குங்க, பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. போட்டு எல்லாம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பீக்கங்காயை இப்போ இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், இந்த சைஸில் அதை போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே காயில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. இது சீக்கிரமாக வந்துடும் 5 நிமிஷத்தில். அதனால் சீக்கிரமாக செய்கிற காய் தான் இதெல்லாம். கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு தேங்காய் பூ கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையே கொஞ்சம் போட்டு. பொடி மாசுன்னா பொட்டுக்கடலை போட்டால் தான் பொடி மாசுங்க அதுக்கு. அதனால் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். வெறும் சாப்பாட்டு போட்டு அதிலே பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது டிஃபன் பாக்ஸில் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து விடுங்க, சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.